ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஏபிஎஸ்ஓ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ராசி பலனை தாங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலி என்ன ராசி பலன் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிசம்பர் மாதமானது பிறக்க போகுதுங்க. டிசம்பர் மாதங்கிறது 2024 இறுதி மாதம். இந்த ஆண்டு பிறந்ததே தெரியல, இந்த ஆண்டு முடியறதுக்கு கரெக்டாக டைம் வந்துருச்சு. ஆண்டு முடியும் போது தான் என்ன அசம்பாவிதம் வேணாலும் நடக்கலாம். அது அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம், ஆபத்தாகவும் இருக்கலாம். காரணம் என்னன்னா, நாம் செய்யக்கூடிய காரியங்களுக்கு கடைசி நேரத்தில் பலன் கிடைக்கிறது இந்த மாதத்தில் தான். ஸோ டிசம்பர் மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கடக ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு டிசம்பர் மாதம் அதிர்ஷ்டமாக இருக்குமா, ஆபத்தாக இருக்குமாங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிறேன். டிசம்பர் மாதம் உங்களுக்கு கிரகநிலைகள், கிரக மாற்றங்கள் இதை பொறுத்து தான் பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால் கிரகநிலைகள், கிரக மாற்றங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ ஆண்டுடைய இறுதி மாதங்கிறதுனால உங்கள் ராசிக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கேற்ப நாம் நடந்து பலனடையலாம். அதனால தான் டிசம்பர் மாத ராசி பலனை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்காக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். கடவுள்கிட்ட நாம் முறையிட்டாலும் நடக்க வேண்டிய விஷயம் விதிப்படி நடக்கும். காரணம் கிரகநிலைகளும் கிரக மாற்றங்களும் தான். அதனால் கிரகநிலைகள், கிரக மாற்றங்கள் இதை எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல கடக ராசிக்காரங்க உங்களுக்கான கிரக மாற்றங்கள், கிரகநிலைகள்லாம் தெரிஞ்சுக்குங்க. ஸோ கடக ராசிக்காரங்க புனர்பூஷம் 4ஆம் பாதம், பூஷம் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தும். அதனால் கடகராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தைரிய வீரியஸ்தானத்தில் கேது, சுகஸ்தானத்தில் சுக்கிரன், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய், ரணகுண ரேகஸ்தானத்தில் புதன், கலஸ்தரஸ்தானத்தில் சனி, பாக்கியஸ்தானத்தில் ராகு, தொழில் ஸ்தானத்தில் குரு. இந்த மாதிரி தான் கிரகநிலைகளானது அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்கள் வேற இருக்குது. கிரக மாற்றங்கள் என்னென்னங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கிரக மாற்றங்கள் பார்க்கும்போது கரெக்டாக டிசம்பர் 3ஆம் தேதி புதன் பகவான் ரணருண ரேகஸ்தானத்தில் இருந்து கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாரு. டிசம்பர் 18ஆம் தேதி சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரேகஸ்தானத்துக்கு மாறுறாரு. டிசம்பர் 22ஆம் தேதி சனி பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு. டிசம்பர் 27ஆம் தேதி சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு. டிசம்பர் 28ஆம் தேதி செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரேகஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் இருக்குது. கிரக மாற்றங்கள், கிரகநிலைகள் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பெறக்கூடிய பலன்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்ன பலன்கள்ங்கிறத தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இனிமையான பேச்சின் மூலமாக காரியங்களை சாதிக்க முடியும். அதனால் இந்த டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து முடிகிற வரைக்கும் கோபப்படக்கூடாது. எது பேசுகிறதா இருந்தாலும் அன்போடு இனிமையாக பேசணும். அப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா காரியங்கள் உங்களுக்கு சாதிக்க முடியும். இந்த டிசம்பர் மாதம் எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்து முடிக்க உங்களுக்கு வலு இருக்குது. அந்த வலுவை பயன்படுத்தி காரியத்தை சிறப்பாக கச்சிதமாக முடித்திடலாம். பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. பணவரவு உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. அடுத்தவர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைக்காமல் நேரடியாக ஒவ்வொன்றையும் நீங்களே செய்வது நன்மை தரும். நீங்கள் உங்களுக்கு பதிலாக வேற ஒருத்தர் உங்கள் வேலையை செய்யட்டும் அப்படின்ட்டு நீங்கள் ஒப்படைச்சிங்கன்னா அதில் உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய வேலைகளை யார்கிட்டையும் ஒப்படைக்காதீங்க. அடுத்தவர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைக்காமல் நேரடியாக உங்கள் வேலைகளை நீங்களே செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு நன்மை தரும். எந்த அளவுக்கு உங்கள் வேலையை நீங்களே செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மையானது நிறைய இருக்குது. அதை விட காரியத்தை கச்சிதமாகவும் முடிக்க முடியும். அடுத்தவர்கள்லாம் நம்ப வேண்டாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கூட இருக்கிறவங்கள நம்ப வேண்டாம். ஏன்னா கூட இருக்கிறவங்க தான் எப்போ உங்கள் காலை வாரலான்னு பார்த்துட்ருப்பாங்க. சமயம் பார்த்து காலை வாரி விடுவாங்க. அது இந்த டைம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான்
யாரையும் நம்பாதீங்க என்பதை உங்களுக்கு இந்த வீடியோவில் அழுத்தமாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த டிசம்பர் மாதம் நடந்துக்கணும். இன்னும் டிசம்பர் மாதம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதை எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக உங்களுக்கு அதிக உழைக்க வேண்டியது இருக்கோ. தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் போடக்கூடிய உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். அதாவது அதிக உழைக்க வேண்டி இருக்குன்னு சொன்னல, அதுக்கு தான் சொல்கிறேன். எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அதற்கேற்ற பலன் கண்டிப்பாக வந்து கிடைக்க பெறுவீங்க. அதனால் அதிக உழைப்பை போடுங்க, அதிகமான பலனை வந்து பெற்றுக்குங்க. நிலுவையில் உள்ள பாக்கிகள்லாம் வசூல் செய்வதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா நிலுவையில் உள்ள பாக்கிகள் அத்தனையுமே வந்து வசூலாகும். அதனால் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் காட்டணும். வேகத்தோடு விவேகமாகவும் இருக்கணும். ஸோ வேகம் விவேகம் இது ரெண்டும் உங்களுடைய வேட்டையை வந்து நல்லா உங்களுக்கு சாதகமாக்கும். அதாவது வசூல் வேட்டையை சாதகமாக்கும். அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நிர்வாக திறமையானது பளிச்சிடும். அந்த நிர்வாக திறமை பளிச்செடுப்பதற்கேற்ப செயல்படுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எதிர்ப்புகளை குறைச்சிக்க முடியும். காரிய தடைகள்லாம் இருந்ததுன்னா அது உங்களுக்கு முழுசாக வந்து அகலும். எந்திரங்கள் மற்றும் தீ ஆகியவற்றை கையாளும் போது அதில் கவனமாக இருக்கணும். அப்புறம் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். ஆக மொத்தம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் லாபம் உண்டு, தொழில் செய்கிறவங்களுக்கும் லாபம் உண்டு. லாபம் உண்டாகக்கூடிய மாதம் தான் டிசம்பர் மாதம். அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் திடீர் குழப்பங்கள் தலை தூக்கும். இந்த மாதிரியான டைம் தான் நீங்கள் அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருக்க முயன்றாலும் கூட மற்றவர்கள் வலுக்கட்டாயமாக பேசுவாங்க. வேற வழி கிடையாது. மௌனம் காக்கிறது தான் ஒரே வழி. கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை வந்து தேவை. அப்புறம் அக்கம் பக்கத்தாரிடம் சில்லறை சண்டைகள் ஏற்படலாம். அக்கம் பக்கத்தினரிடம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பெண்களுக்கு கூட எந்த ஒரு வேலையும் அடுத்தவரை நம்பி ஒப்படைக்காம நேரடியாக நீங்களே கவனிக்கிறது நன்மை தரும். எந்த அளவுக்கு நேரடியாக நீங்களே கவனிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை உண்டு. பணவரவு கூட எதிர்பார்த்தபடி இருக்கும். பணவரவை நினச்சி கவலைப்பட வேண்டாம். அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆன்மீக நாட்டமானது அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த காரியம் சாதகமாக முடியும். வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். செயல் திறமையானது அதிகரிக்கும். நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நண்பர்கள் ஆதரவு கிடைக்கிறதுக்கேற்ப கலைத்துறையில் இருக்கிறவங்க செயல்படுங்க. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லது. சுலபமாக முடித்துவிடு என்று நினைக்கக்கூடிய காரியம் கூட சற்று தாமதமாகலாம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமான பலன் கிடைக்கலாம். ஸோ அதிலெல்லாம் கவனம் செலுத்துங்க. அப்புறம் மாணவர்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலன் தரும். கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். திறமையானது வெளிப்படும். அதற்கேற்ப செயல்படுங்க. அப்புறம் நீங்கள் புனர்பூசத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஊழல்கள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகள் பெருமை சேர்ப்பாங்க. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீங்க. பணவரவு திருப்தியானது உங்களுக்கு தரும். ஸோ அதற்கேற்ப நீங்கள் செயல்படணும். அப்புறம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் வழக்கு சம்பந்தமான முன்னேற்றம் காண எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும். எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். தடை தாமதம் ஏற்படும். வீண் அலைச்சல் உண்டாகும். எதிலும் கூடுதல் கவனம் தேவை. அதில் கவனமாக இருந்தீங்கன்னாவே போதும். பாதி விஷயம் உங்களுக்கு சாதகமாக முடியும். அப்புறம் ஆயுள்ல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதம் மன உறுதி உங்களுக்கு அதிகரிக்கும். சொத்துக்கள் அடைவதில் தடைகள் ஏற்படும். உயர்நிலை உள்ளவர்களோடு மன வருத்தம் ஏற்படும்படியான சூழ்நிலை உருவாகும். உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். அதனால் கவனம் தேவை. வாகனங்கள் மூலம் செலவு உண்டாகும். சுக்கிரன் சஞ்சாரத்தால் எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். ஆயுளில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கடக ராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குங்கிறத ஃபுல்லாக ஷேர் பண்ணிட்டேன்.
பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா துர்க்கை அம்மனை வணங்கி வழிபாடு செய்யணும். இதை நீங்கள் டிசம்பர் மாதம் செய்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் தீரும், தடைகள் நீங்கும். உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைனா ஞாயிறு செவ்வாய், சந்திராஷ்டம தினம்னா 20-21, அதிர்ஷ்ட தினம்னா 12-14-16. ஸோ இதுதான் உங்களுக்கு முழுமையாக டிசம்பர் மாத பலன்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கேற்ப நடந்துக்குங்க. அதாவது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்களே இதற்கேற்ப நடந்துக்குங்க. இந்த பலனை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி கடக ராசியாக இருந்ததுன்னா நட்சத்திரத்துக்கு ஏற்பவே என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சிம்ம ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலனோடு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.